அதாவது ஒரு அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு வாய் வார்த்தை, அதுக்கு மேலே. அதே மாதிரி எங்கள் அம்மாவுடைய கூட பிரதர்ஸ் பிறந்த அத்தனை பேர் இருந்தாலும் நான் யாரையும் வாயார மாமான்னு கூப்பிட்டதே கிடையாது. ஆனால் நம்ம ஃபேமிலியில் நான் எல்லாரையும் மாமான்னு கூப்பிட்டுருக்கேன் வாயார. நான் அதுக்கு ரொம்ப குறிச்சு வச்சுக்கணும். மாமின்னு கூப்பிட்டதில்லை நிறைய பேர், மாமின்னு நான் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். அதே மாதிரி பெரியப்பான்னு நான் யாரையும் ஜாஸ்தி கூப்பிட்டதில்லை காட்டில். அதுக்கு மாது பெரியப்பா, கோமா பெரியம்மா, அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு சொல்ல வரேன்னா, I am not only the son-in-law of this family, I am one of the son of this family. Very good. Awesome. Well done. That takes me to a different level. And I am proud. மாமா கிட்ட இருந்தெல்லாம் நான் நிறைய கற்றுட்டு இருக்கேன். வாழ்க்கையில் சக்சஸ் அப்படின்னு ஒரு கோடு போட்டா ஃபார்ச்சுனேட்லி ஒரு அளவுக்கு என்னால் அட்டைன் பண்ண முடிஞ்சுது. The credit goes to mainly to Subhalakshmi, my wife. Wow. Subha. காரணம் நான் நிறைய சுத்தின்னு இருக்கேன். குழந்தைங்க டிசிப்ளினாக வளர்த்துருக்கேன். மோரோவர் எங்கள் அம்மா கூட இருந்ததுனாலையும் அவள் அப்பா அம்மா கூட எனக்கு இருக்கிறதுக்கு பாக்கியம் கிடைச்சதுனாலையும் மாமாக்கள் கூட நான் அதிகமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனாலையும் ஐ ஹவ் டியூன்ட் மை செல்ஃப் டு தி ரிக்வயர்மெண்ட். ஒரு மாமா கிட்டேருந்து ஒன்று கற்றுட்டுருக்கேன். சங்கரா மாமா கிட்டேருந்து பேப்பரை எப்படி அடுக்கி வச்சுக்கணும்னு கற்றுருக்கேன். அந்த யானை சூரியன்லாம் ஒரே மாதிரி வரணும்னு வருது ஹிந்துல. மணிமாமாவுக்கு போகும்போது குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ராஜி உஷா டேபிள்லாம் எப்படி வச்சுருக்கா நீட்டாக நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு கிருஷ்ணமூர்த்தி மாமா கலெக்டாக போகும்போது எப்படி பழகிக்கணும், எப்படி சிம்பிளாக கற்றுக்கணும், இருக்கிற சின்ன வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம்னு அவளை பார்த்து கற்றுட்டேன். நரசிம்மா கேட்க வேண்டாம், அவர்கிட்ட நிறைய கற்றுட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நடந்து போனால் 12 விஷயம் கற்றுக்கணும் அவர்கிட்ட. அங்கே என்ன பேசணும்னு அவர் புரிஞ்சுட்டு அதுக்கு அழகான ஒரு தீர்வு கொடுப்பேன். நான் அப்போ டிப்ளமோ இன் பிரிண்டிங் முடிச்சிருந்தேன். அதிகமாக படிக்கணும்னு ஆசை இருந்தது. ஃபார்ச்சுனேட்லி ஐ குட் ஏபிள் டு டூ மை MBA and MPhil. ஆனால் MBA முடிக்கிற டயத்தில் நான் இந்துஸ்தான் டைம்ஸ் டெல்லி இன்ஸ்டலேஷனுக்காக போயிருந்தேன். அப்போ மாமா காலேஜ் எனக்கு புரியல, பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எங்களுக்கு எல்லாருக்கூடிய டூர் போகிற மாதிரி நல்ல ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தது. ஆனால் மாமா சொன்னால், எத்தனை நாள் நீ இன்ஸ்டலேஷன்? 1 மாதம் நீ எங்கள் காலத்தில் தங்குவார். முதல் வார்த்தை மாமி, ரவா மாமி, குழந்தை ஆனந்த், ஆர்த்தி எல்லாம் கூட்டி கொண்டு எல்லாம் ஸ்வெட்டர் போட்டுட்டு ஜனக்குரியில ஸ்கூலுக்கு பஸ்ஸுக்காக நின்றுட்டுருக்கோம். அருமையான டேஸ். பிரிட்டானியாவில் இருந்த ஆஃபீஸ் சுற்றி காட்டுவார். ஒரு முட்டை நம்ம பார்த்துருக்கோம், அதில் குழந்தைகள் கொடுக்குறோம். அங்கே ஒரு 4000 முட்டையும் போட்டு அவன் கேக் பண்ணிட்டு இருக்கான் பிரிட்டானியா கம்பெனியில். ஆச்சரியமா இருக்கும் இதெல்லாம் காட்டு. நீ எனக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் காட்டுறியான்னு சொல்லி ஒரு நாளைக்கு கூட வந்தார் இந்துஸ்தான் டைம்ஸ். அப்போ இந்த படிப்பை பற்றி சொன்னேன். நியூயார்க் சிட்டி எல்லாரும் வயசுல படிச்சுடணும் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு வார்த்தை சொன்னேன். என்னம்மா எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னாரு. நான் நீ உட்காந்துருக்கோம்,
என் ஃப்ரெண்டு வந்திருக்கார், தலைவலிக்கிறதுங்கிறார். பாக்கெட்லேருந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்லேருந்து ஒரு வெள்ளை கலர் மாத்திரை எடுத்து கொடுத்தேன். அவர் சாப்பிட்றதுக்கு பயப்படுவார். அதுவே மாத்திரை எதிர்க்க நர்சிங் சாரிடான்னு ஒரு லேபிளோடு இருந்தால் தைரியமாக வாங்கி சாப்பிடுவார்னு சொல்லுவார். இந்த படிப்புன்ற டேக் எல்லாருக்கும் உரிய வயசுல வந்து சேரணும்னு சொன்னார். படிக்கிறதுடைய பெருமை, அது வயசுல படிக்கிறதுடைய பெருமை, படிச்சுட்டே இருக்கிறதுடைய பெருமை அவ்வளோ சிம்பிளாக எடுத்து சொன்னார். நான் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிளாஸ்ல இருக்கும்போது அதெல்லாம் நான் கோட்டிங் போட்டு காட்டுவாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் கூட பழகும்போது ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கணும். தட் இஸ் வை நம்ம எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கணும், அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சுட்டு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Wow, lovely.